மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுக்கு என்று சிறப்பான விதத்தில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையில இந்த புனித மலையிலே நாம் ஒன்றிணைந்து அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து விதமான நன்மைகளுக்கு, இறைவன் நம்ம மீது பொழிந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க இந்த வேளையில நாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இன்றைய திருப்பாடலாக பாடப்பட்ட அந்த மரியன்னையினுடைய புகழ்ச்சி பாடல் மேக்னிஃபிகா, எந்த ராகத்துல நாம் அந்த பாடலை பாடினாலும் கேட்டாலும் உள்ளத்திற்குள்ளாக ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு உன்னதமான பாடல் இல்லையா? நிறைய ராகங்கள் அந்த அன்னை மரியாளுடைய அந்த புகழ்ச்சி பாடல் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு நமது பாடற்குழுவினர் பாடிய அந்த பாட்டு, அந்த ராகம் இன்னும் சற்று நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மிகச்சிறந்த அமைதியை தரக்கூடியதாக அந்த பாடலானது அமைந்திருக்கிறது. அன்னை மரியாளுக்கென்று எத்தனை பாடல்கள் யார் எழுதினாலும் கூட எல்லா பாடல்களுமே ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தரக்கூடியதாக, மகிழ்ச்சியை தரக்கூடியதாக, கலங்கி தவிக்கின்ற நேரங்களில் எல்லாம் மன அமைதியை தரக்கூடிய ஒரு பாடல்களாக அது அமைந்திருக்கும். அதே போன்றுதான் இந்த அன்னை மரியாளுடைய உதவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு பாரம்பரியமான பழைய பாடல், இந்த சதா சகாய மாதா, அந்த பாட்டு தெரியுங்களா? எல்லாருமே நன்கு அறிந்தவர்கள் தான். சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா, தினந்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா. இந்த பாடலுடைய தொடக்க அந்த வரிகளிலேயே அன்னை மரியாள் எப்படிப்பட்ட ஒரு தாயாக இருக்கிறாள் என்பதை நமக்கு மிக அழகாக அடிக்கோடிட்டு காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு தாயாக அன்னை மரியாள் விளங்குகின்றார். யார் அன்னை மரியாளை பார்த்து வேண்டினாலும் கேட்டாலும் உதவி என்ற அன்னை மரியாள் இடத்திலே செல்லுகின்ற பொழுது இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பண்புதான் அன்னை மரியாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான பண்பு. அதனாலதான் அன்னை மரியாளுடைய ஆலயங்கள் எங்கவென்றாலும் இருக்கட்டும், அன்னை மரியாளுடைய அந்த கெபி அல்லது அன்னை மரியாளுடைய சிறுவம் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாலும் கூட அன்னை மரியாளை தேடி சென்று ஓடோடி சென்று தொட்டு முத்தி செய்யக்கூடியவர்கள், தங்களுடைய வேண்டுதல்களை அன்னை மரியாளிடத்தில் ஒப்புவிக்கக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். அது நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, பிற சமயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கூட அன்னை மரியாளிடத்தில் அதிகமான பற்று வைத்திருப்பதற்கு அடிப்படை காரணம், அன்னை மரியாளிடத்தில் சென்றால் அவள் நமக்கு உதவி செய்வாள். அந்த மாதாமா கிட்ட போய் வேண்டிக்கிட்டாக்கா மாதாமா நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க, மாதா ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டாங்க என்று எல்லா மனிதர்களும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை எண்ணம், அன்னை மரியாள் உதவி செய்வாள். உதவி செய்யக்கூடிய ஒரு அன்னையாக, கேட்கின்ற வரங்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அன்னையாக, எந்தெந்த மக்கள் எல்லாம் ஆபத்தில் விபத்தில் இருக்கின்ற பொழுது அன்னை என்று கூக்குரல் இடுகின்ற பொழுது அவர்களுடைய துயரங்களை நீக்கக்கூடிய ஒரு அன்னையாக இருக்கிறாள் என்றால் அவள்தான் மரியா. அந்த மரியாளிடத்தில் தான் நம்முடைய குறைகளை, நம்முடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுத்து, மரியாளே தாயே எங்களுக்காக பரிந்து பேசும், எங்களுக்காக திருமுகனிடத்தை வேண்டிக் கொள்ளும் என்று நாம் நம்பிக்கையோடு கேட்கின்றோம்.
நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற அந்த ஜெபங்கள் வரங்கள் இறைவனால் உடனடியாக செவிமடுக்கப்பட்டு நமக்கு ஆசீர்வாதங்களாக அருளாக நம் மீது பொழியப்படுகிறது. அன்னைமரியாளுடைய அந்த அனௌன்சியேஷன், அந்த கபிரியேல் அதிதூதரானவர் மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது கபிரியேல் அதிதூதர் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு, எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம் என்று சொன்ன உடனே தம்முடைய உறவினராகிய எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருத்தாங்கி இருக்கிறார், அவருக்கு யார் உதவி செய்வார்கள் என்று தான் அந்த நேரத்தில் கருவுற்றிருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரிக்கு மலை நாட்டிற்கு ஓடோடி சென்று அவள் உதவி செய்தாள் என்று விவிலியமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள, அரசியல், விஞ்ஞானம், மருத்துவம் எல்லாமே இன்றைக்கு மிக அதிகமாக வளர்ந்து போயிருக்கிற இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு பெண்ணானவள் கருத்தரித்திருக்கிறாள் என்றால் முதல் 3 மாதங்கள் மிக முக்கியமான மாதங்களுக்கு சொல்லுவார்கள். பெண்களுக்கு நன்கு தெரியும். முதல் 3 மாசத்துல வெயிட்டு தூக்கக்கூடாது, ஸ்பீடா படிக்கட்டு ஏறக்கூடாது, குனியக்கூடாது, அது இது சொல்லிட்டு ஏராளமான அந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள். காரணம், கருவில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கருவானது கலைந்து போய்விடக்கூடாது. ஆனால் மருத்துவம் வளர்ச்சி அடையாத ஒரு காலம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொன்ன உடனே அவள் அந்த நேரத்தில் கருத்தாங்கி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாபரனை தன்னுடைய உதிரத்தில் அன்னை மரியாள் கருத்தாங்கிய உடனே தன்னுடைய உறவினராகிய எலிசபெத்து கருத்தாங்கி இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவளுக்கு இது 6ஆம் மாதம் என்று அறிந்த உடனே அந்த விலங்கின் மீது நடைபயணமாக என்று மலைப்பகுதிக்கு ஓடோடி சென்று உதவி செய்தாள் என்று விவிலியாசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இதுதான் அன்னை மரியாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பு. யார் எந்த நேரத்தில் துயரத்தில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் உதவி என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் அறியாமல், அவர்கள் கேட்காமல் இருந்தாலும் கூட அன்னை மரியாளுக்கு தெரிந்தால் ஓடோடி சென்று உதவி செய்வது அன்னை மரியாளுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்காகத்தான் அன்னை மரியாளிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறோம். அன்னை மரியாள் வாயிலாக ஆண்டவன் மீது நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மன்றாடுகின்றோம். எனக்கு அன்னை மரியாளுடைய ஜெபங்கள்ல மிகவும் பிடித்த வார்த்தைகள், அந்த மிகவும் இரக்கமுள்ள தாய் அந்த ஜெபத்துல இறுதியாக அந்த ஒரு சில வாக்கியங்கள் வரும். உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் என்கின்ற அந்த மிக சரியான உண்மையான வார்த்தைகள். அன்னை மரியாளிடத்தில் நாம் நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது அன்னை ஒருபோதும் இல்லை என்று சொல்வது கிடையாது. யாராவது இருக்கிறவங்கள நான் மாதாமா கிட்ட பக்தியா வேண்டேன், அம்மாவுக்காக நான் ஒரு பொழுதெல்லாம் கூட இருந்தேன், ஆனா மாதாமா என் வேண்டுதலை கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா இருக்கீங்களா? என்ன இருந்தாங்க கை தூங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர், அட்லீஸ்ட் ஒருவர் கூட இருக்க முடியாது. எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையோடு நாம் இறைவனை பார்த்து அன்னை மரியாள் வழியாக நாம் செலுத்துகின்ற அந்த வேண்டுதல்கள், ஜெபங்களுக்கு அன்னை மரியாள் உடனடியாக பதில் மொழி தரக்கூடிய ஒரு தாயாகத்தான் இருக்கிறாளே தவிர, நீ என்னை விட்டு என் பிள்ளையை விட்டு வெகு தூரம் போயிட்ட, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன், உனக்காக நான் ஏன் பரிந்து பேசணும் என்று மனிதன் எவ்வளவு பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட அன்னை மரியாளுடைய உதவிக்காக கேட்கிற பொழுது, நாடி செல்லுகிற பொழுது அன்னை மரியாள் அவன் செய்த பாவங்களை புறந்தள்ளிவிட்டு அந்த மகனுக்காக மகளுக்காக மன்றாடுகிறான். எவ்வளவு ஒரு தாய் அன்பிற்குரிய, தாய் அன்பை விட மேலான அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அன்னை மரியாள் நம்மீது கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அந்த அன்னையினிடத்துல நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்றோம், வேண்டுகின்றோம். நாமும் நிறைய அருள் வளங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகின்றோம். அந்த அன்னை மரியாள் கொண்டிருக்கக்கூடிய பண்புகளைப் போல, குணநலன்களைப் போல நாம் பிறருக்கு ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பிறர் ஆபத்தில், விபத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பொழுது, துன்பம் என்ற கடலிலே மூழ்கி அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது பார்த்தும் பார்க்காமல் இருப்பவர்களைப் போல, கண்
கண்டும் காணாமல் இருக்கின்ற மனிதர்களைப் போல நமக்கேன் வம்பு என்று ஒதுங்கி போகக்கூடிய மனிதர்களாக நாம் இருப்போமேயானால் அன்னை மரியாளை பார்த்து நாம் வேண்டுவதற்கோ நம்முடைய விண்ணப்பங்களை அன்னை மரியாள் வழியாக சமர்ப்பிப்பதற்கோ நமக்கு அருகதை கிடையாது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகின்றார். நாம் அன்னை மரியாளிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டி எனக்கு அந்த வரங்களை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய நாம் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்கின்ற பொழுது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நம்ம இது பொழிந்தருள்வார். அதை விட்டு எனக்கு மட்டும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் வேணும், நான் ஒருத்தருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்கிற குணமானது எண்ணமானது நமக்கு இருக்கிறது என்றால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அன்னை மரியாளுடைய வழி செல்லக்கூடிய அவருடைய அன்பு பக்தர்களாக இந்த மண்ணுலகில் இருக்க முடியாது என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வெளிக்காட்டுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக ஆசீர்வதிக்கட்டும். நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பொழிய வேண்டும் என்றால் நாமும் அன்னை மரியாளை போல பிறருக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை மனிதர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட பெயரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு உண்மையான அந்த கிறிஸ்தவத்தினுடைய மாண்பையும் மதிப்பையும் பிறருக்கு வெளிக்காட்டாமல் எடுத்துரைக்காமல் இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு வருவது, ஜெபிப்பது, பல்வேறு ஆன்மீக காரியங்களிலே முழுமையாக ஈடுபடுவது என்பதெல்லாம் உள்ளுக்குள்ளாக இருந்தாலும் வெளிப்புற வாழ்வு என்பது முற்றிலும் முரண்பட்ட வாழ்க்கையாக, இதற்கும் அதற்கும் தொடர்பில்லாத வாழ்க்கையாக இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோமேயானால் எதற்காக நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும்? அன்னை மரியாளை போல ஆண்டவருக்கு உண்மையுள்ள மகனாக மகளாக, அன்னை மரியாளை போல பிறருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற பொழுது உண்மையான கிறிஸ்தவர்களாக நம்மால் இருக்க முடியும். இன்றைய வாசகங்களுக்கு நாம் வருகின்ற பொழுது முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பகுதியானது ஆமோஸினுடைய அந்த இறைவாக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எவ்வாறு அறிவிக்கப்பட்டது, அவர்கள் எப்படி மனம் மாறி அதன் பிற்பாடு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பொழியப்பட்டது என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் புத்தகத்தை நீங்க வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. மிக அழகான சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். இந்த இறைவாக்கினரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ப்ராஃபட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு பிறப்பதற்கு ஏறக்குறைய 700-800 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த ஒரு இறைவாக்கினர் இவர். இவரை ஆண்டவர் அழைத்து, தெற்கு பகுதியில் இருக்கிறவர் அழைத்து, வடக்கு பகுதிக்கு நீ போயிட்டு இறைவாக்குரை, அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஏழைகளை எளியவர்களை நசுக்கிக் கொண்டு அவர்களுடைய வயிற்றில் அடித்து இவர்கள் தங்களுடைய பிழைப்பை பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இப்படி செய்து கொண்டிருந்தால் அவர்களை நான் அழித்து விடுவேன் என்று இறைவாக்குரைப்பதற்காக ஆமோஸை அழைக்கிறார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர். அவர் நேரடியாக சென்று இறைவாக்கி உரைக்கிறார். 2ஆம் ரெகபோவாம் என்கின்ற அந்த அரசன் இருக்கக்கூடிய அந்த காலத்துல இவருடைய வார்த்தைகளை கேட்டு முதலில் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் கடவுளுடைய சாபம் ஒருவேளை நம் மீது வந்து விடுமோ என்று பயந்து அவர்கள் மனம் மாறிய காரணத்திற்காக ஆண்டவர் சொல்லக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள். அழித்தொழிக்கப்பட்ட என் மகன் தாவீதினுடைய அந்த அரியணை மீண்டுமாக கட்டி எழுப்பப்படும் முதல் ஆசீர்வாதம். 2ஆவதாக இயற்கையான வளங்களோடு இந்த மக்கள் மீண்டுமாக வளமை பொங்கியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் என்று 2வது ஆசீர்வாதத்தை ஆமோஸ் இறைவாக்கினர் வாயிலாக அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். 3ஆவதாக இடித்தொழிக்கப்பட்ட அந்த வீடுகள் மீண்டுமாக கட்டி எழுப்பப்படும், என்னுடைய பிள்ளைகள் மீண்டுமாக வாழ்வடைவார்கள் என்று ஆமோஸ் இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு இறைவாக்குரைக்கிறார். 3 மிக முக்கியமான ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வருவதற்கு அடிப்படை காரணம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கி மனம் மாறி அதற்கேற்றார் போல வாழ்ந்த காரணத்தினால் ஆண்டவர் அவர்களுக்கு நிறைவான அந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மனம் மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை, எந்த கருத்துக்காக எந்த நோக்கத்திற்காக அல்லும் பகலும் மன்றாடு கொண்டிருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதங்களை
கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக நம்முடைய கடவுள் இருந்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் வழியாக நாம் பரிந்து பேசுகின்ற பொழுது இன்னும் விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். ஆகவே மனம் மாற்றம் அடைந்து முழுமையான வாழ்க்கையை நாம் வாழ தடைகளாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள், பாவங்கள் அனைத்தையும் களைந்துவிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தடைகளாக இருந்திருக்கிறது, இவற்றையெல்லாம் நான் அழித்தொழிக்கிறேன், விட்டு விலகி விடுகிறேன், இவற்றை விட்டு விலகுவதன் வாயிலாக கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவான ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து தடைகளாக இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை விட்டொழிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது முழுமையாக பொழியப்பட நம் அன்னை மரியாள் நமக்காக எந்நாளும் தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக இந்த உன்னதமான தெய்வீக திருத்தலையிலே நாம் தொடர்ந்து பக்தியோடு செபிப்போம். இறைவன் நம்மையும் நம் ஒவ்வொருவருடைய எல்லா விதமான தேவைகளையும் ஏற்று நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிந்தருள்வாராக. ஆமென்.